வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவில் கனடா மக்களுக்கு, கனேடிய குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சியான பிரேரணை ஒன்று பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அது வெற்றியாக வந்து அது அமுல்படுத்தப்படுகின்ற நடவடிக்கைக்கு வந்திருக்கிறது. என்ன பிரேரணை, அதில் யார் பயன்பெற போறீங்கள், என்ன வாரியான நன்மைகளை அது கொண்டுற போது, அதாவது கனடாவின் குடிபெறவு குடிகழ்வு கொள்கையில் வந்து ஒரு மாற்றமாக அது பார்க்கப்படுகிறது. இதால் பல ஈழத் தமிழர்களும் வந்து பயனடையலாம். ஆனால் ஒட்டுமொத்த கனேடியர்களுக்குமாக கொண்டு வரப்பட்ட பிரேரணையாக பில்லாகத்தான் இது வந்து காணப்படுகிறது. அந்த பில் என்ன பில் என்றதை பார்க்க போகிறோம். அதால் என்னென்ன பிரயோசனங்கள் இருக்கின்றதை இந்த பதிவுக்குள்ளால் வரப்போகிறோம். ஆனால் இதை பார்த்து முழுவதுமாக பார்த்தா தான் இது புரியும். அதை விட மற்றவர்களுக்கும் இதை பகிர்றதால தான் நீங்கள் இது போன்ற இந்த நல்ல செய்திகள் மற்றவர்களுக்கும் சென்றடையும். அதோட யூடியூப் கீழே காணப்படுகிற யூடியூப் தளத்துக்குள்ள சென்று அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணினா தான் உங்களுக்கு இது போன்ற வேறு ஆக்கப்பூர்வமான புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள கூடியதாக இருக்கும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வருவோம் பதிவுக்குள்ள. கனடா பாராளுமன்றத்தினால் பில் C3 என்கின்ற பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு அது வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. 2025 என்ற ஆண்டோடு பில் C3 வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. என்ன C3, இதுக்குள்ள என்ன இருக்குதுன்றதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அதாவது முதல் இருந்த சட்டம் உங்களுக்கு தெரியும். கனடாவுக்குள்ள நீங்கள் குடியுரிமை, சிட்டிசன்ஷிப், குடியுரிமைன்றது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் நாங்கள் சொல்லி இல்லை, நிரந்தர விடமைன்றது PR, அதை சொல்லல. சிட்டிசன்ஷிப், குடியுரிமை, இங்கே இருக்கிற குடிமகனாக குடியுரிமை பெற்றவர்கள் முதலாவது ஜெனரேஷனாக வெளிநாட்டில் இருந்தது. யாருக்கு பொருந்த போதண்டா கனடாவுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்தாக்கள். அது ஆட்டோமேட்டிக்காக கனடா மண்ணிலேயே பிறந்தவன் வந்து இப்போ இருக்கிற கனடா சட்டத்தின்படி கனேடிய மண்ணுக்குள்ள பிறக்குது ஒரு குழந்தைண்டா அது தானாகவே கனடா குடிமகனாக மாறிவிடும். அது ஒரு சிறப்பு. கனடா வரவு குடியகல்வு இந்த சட்டத்தின்படி அது அப்படியே அமைகிறது. ஆனால் இந்த பிரச்சனை என்னென்னா, கனடாவுக்கு பலர் குடியேற்றவாசிகளாகத்தானே வந்து குடியேறுவது, இப்போ பெஸ்ட் ஜெனரேஷன் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வந்து இங்கே குடியேறித்தான் அந்த சிட்டிசன்ஷிப்பை பெற்றிருப்பார்கள், அந்த குடியுரிமையை பெற்றிருப்பார்கள். அப்போ அவர்கள் பல பேர் என்ன செய்யணும்னா, நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் காரணமாக இல்லை வேறு காரணங்களாகத்தான் இங்கே வந்தவர். நான் உதாரணமாக இந்த ஈழத்தமிழர்களை உதாரணப்படுத்தி மையப்படுத்தி சொன்னால் உங்களுக்கு அது இலகுவாக விளங்கும். அதாவது ஈழத்தில் நடைபெற்ற போராட்டம் காரணமாக அன்றைய காலங்களில் முதலாவது தலைமுறையினர் முதலாவதாக அள்ளுகொள்ளையா வெளிக்கிட்டு கனடாக்களில் வந்து குடிபெயர்ந்தவர்கள். இப்படி நீங்கள் வேறு இனத்தையும் யோசிச்சுக்கொள்ளணும். நான் ஈழத்தமிழருக்கு இலகுவாக விளங்கப்படுத்துறேன். அப்படி குடிபெயர்ந்தாக்கள் முதல் வந்து அகதியாக வந்து அகதி விண்ணப்பம் கோரி பிறகு PR கிடைச்சு பிறகு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி அதற்குரிய பரீட்சைகளில் தேற்றி அதுக்குரிய தகமைகள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்து சிட்டிசன்ஷிப்பை பெற்றிருப்பினோம். ஆனால் முதலே அங்கே கல்யாணம் கட்டி போட்டு குடும்பம் பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு தான் இங்கே ஓடி வந்த தப்பி இந்த போராட்டத்துக்காக தப்பி வந்திருப்பினோம். குடும்பத்தை சில பேர் அங்கேயே விட்டு பாதுகாப்பாக வந்திருப்பினோம், ஏதாவது பாதுகாப்பு தேடுவதற்காக. அப்போ அங்கே பிள்ளைகள் இருந்தேன்டா முதல் இருந்த கனேடிய இந்த சட்டத்தின்படி அவர்களுக்கு வந்து வேறு மண்ணில் பிறந்த கனடா மண் தவிர்ந்த வேறு மண்ணில் பிறந்த அவர்களுடைய குழந்தைகளுக்கு கனேடிய குடி உரிமை கிடைக்காது. அதாவது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் வேணுமெண்டா பெர்மனன்ட் ரெசிடென்ஸாக வந்து இங்கே தகப்பன் தாய் இரத்த வழி உறவு வரலாம். அப்படித்தான் சட்டம் இருந்தது. அதை விட இங்கே கனடாவில் குடியுரிமை பெற்றவர் போய் வெளிநாட்டில் வந்து அடாப்ட் பண்ணுற ஒரு குழந்தையை தத்தெடுத்து கொண்டு வாராருன்னா அந்த குழந்தை வேற கனடா மண்ணில் பிறக்காம இந்த பூவி கோலத்தின் வேறொரு மண்ணில் பிறந்திருக்கும் என்றால் அதுவும் வந்து சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்காது. இப்படித்தான் சட்டம் இருந்தது, அமுல் ஆக்கம் இருந்தது. இது வந்து அரசாங்கத்தினால் கடைபிடிக்கப்பட்டது. இதுக்கு வந்து இதை மாற்ற வேணும் கொள்ள வேணும் என்றெல்லாம் பல கோரிக்கைகள் யோசனைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு முன்னைய காலங்களில் அது தள்ளி போய் அப்படியே பழைய அந்த கொள்கை தான் பின்பற்றப்பட்டது. எனினும் டிசம்பர் 19, 2023 ஒன்டாரியோ சுப்ரீம் கோர்ட்டால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்ன தீர்ப்பு என்று பார்த்தோம் என்றால், அவர்கள் அந்த தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இது கனடாவினுடைய இப்படி ஃபாலோ பண்ற சட்டம் கனடாவினுடைய அரசியல் அமைப்புக்கு முரணானது.
அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் லோவுக்கு வந்து முரணாக இருக்குது. எந்த நாடும் அரசியலமைப்புக்கு முரணாக செயற்படக்கூடாது. அப்ப அப்படி தீர்ப்பு அளிச்சவர் இப்ப இதுல வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து இப்ப என்ன நடக்க என்றால் இந்த பாராளுமன்றத்தில் 2025 C3 பில் என்ற ஒரு பிரேரணையை முன்மொழிந்தார்கள். அப்ப முன்மொழிந்து அதுல என்ன உள்ளடக்கம் என்றால் அதுலதான் மகிழ்ச்சியான செய்தி அமைந்திருக்கிறது. அதாவது கனடாவுக்குள்ள நீங்கள் முதல் தலைமுறையாக வந்து இருந்து நீங்கள் சிட்டிசன்ஷிப்பை பெற்றுவிட்டீர்கள். அதாவது 5 வருடங்களுக்கு முதல் 5 வருடத்துக்குள்ள 1095 நாட்கள் நீங்கள் கனடா மண்ணில் தொடர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். உதாரணமா 3 வருஷம் 5 வருஷ காலப்பகுதிக்குள்ள 3 வருஷம் தொடர்ச்சியா நீங்கள் கனடாவுக்குள்ள இருந்திருந்தா நீங்கள் கனடிய குடிமகனாக வரலாம். அப்ப அப்படி வந்த ஆக்கள் முந்தி உங்களோட பிள்ளைகளோ அல்லது நீங்க போய் எங்கேயாவது கல்யாணம் கட்டி பிள்ளைகளை அங்க வேற மண்ணில இந்த உலகத்தின் கனடா தவிர்ந்த இந்த ஏத்துல இருக்கிற வேற நிலப்பகுதியில நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் பிறந்தால் அது தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்கா வந்து கனடா குடியுரிமையை பெறாத அந்த குலத்தை. ஆனால் பில் C3 மூலம் நீங்கள் கனடிய குடிமகனாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் முதலே பிறந்திருந்தாலும் இனி பிறந்தாலும், அதாவது கனடா மண் தவிர்ந்த இந்த உலகம் பூமியின் எந்த நிலப்பரப்பில் நாட்டில் பிறந்திருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அது சிட்டிசன்ஷிப்பாக வரப்போகுது. கனடா குடி உரிமையோட தான் இருக்க போகுது. அதாவது உங்களுக்கு இப்போ கனவேர் வந்து சிட்டிசன்ஷிப் எடுத்தவ உங்களோட பிள்ளைகள் அங்கே இருக்கணும்னா அது பெர்மனன்ட் ரெசிடென்ட் பெறும் என்று நினைக்காதீங்க. சிட்டிசன்ஷிப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அப்போ இது ஒரு புதிய ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்குது. அதை விட இங்கே இருக்கிறாக்கள் நீங்கள் உதாரணமாக நான் ஈழத்தை சொல்கிறேன், இங்கே குடியுரிமை பெற்றுட்டார், ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டார். ஆனால் ஒரு வருஷம் போய் அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார், குடும்பத்தோடு இருக்கிறார். அங்கே வந்து குழந்தை கிடைக்குது. சில பேர் முதல் என்ன பயப்படுறது, ஐயோ இங்கே குழந்தை பெறக்கூடாது, இங்கே பிறந்தேன்டா வந்து குடியுரிமை கிடைக்காது, நான் கருவையும் கலைச்சு போட்டு அப்படியே நாட்டுக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி வாரவன். இனி அதுக்கு பயப்பட தேவையில்லை. நீங்கள் டூர் போகலாம், நீங்கள் ஒரு வருஷம் தங்கி இருக்கலாம், அங்கேயே உங்களுக்கு எத்தனை குழந்தை வேணுமென்றாலும் பிறக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா கனேடியன் சிட்டிசன்ஷிப்பா தான் அந்த பிள்ளை வரப்போகுது. ஆகவே இந்த மகிழ்ச்சியான செய்தியைத்தான் இந்த பில் C3 தெளிவுபடுத்துகிறது. அதை விட இன்னும் ஒரு மகிழ்ச்சி, நீங்கள் எந்த நாட்டிலேயும் போய் நின்று ஒரு பிள்ளை எந்த நாட்டின் நிலப்பரப்பிலையும் ஒரு பிள்ளையை தத்தெடுத்து கொண்டு வாரீங்களா, நான் ஈழத்தை வச்சு சொன்னால் உங்களுக்கு என்னும் இல்லை, இப்போ யாழ்ப்பாணத்தில் போய் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கிறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு கனேடியன் சிட்டிசன்ஸாக வராது. அது வந்து கனடா மண்ணில் பிறக்கிறானே முதல் படி. இப்போ நீங்கள் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு தத்தெடுத்து கொண்டு கனடாவினுடைய சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தத்தெடுத்து கொண்டு கனடாவுக்குள்ள கூட்டிக் கொண்டு வாரீங்களா, அவர் ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப்பாக தான் இருக்க போகிறார். இதில் இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் இருக்குது, அதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேணும். என்ன விஷயம் என்று பார்த்தோம்னா, இந்த பழைய சட்டங்கள் இதால வந்து கன பேருக்கு குடியுரிமைகள் மறக்கப்பட்டேன்னு சொன்னேன் முதலே. அதாவது இந்த சட்டத்தின்படி பல பேருக்கு வந்து இல்லாமல் போயிருக்கும், அதாவது ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் சிட்டிசன்ஷிப்பாக வந்திருக்க மாட்டோம். அது வந்து 2019, 2020, 2005, 2009 வந்து இப்படி கணக்கு நடந்திருக்கு. கன பேருக்கு நிராகரிக்கப்பட்டது, அந்த காலப்பகுதியில் பீக்கா நிராகரிக்கப்பட்டது. அப்ப அவர்களை சொல்றது, அந்த குடியுரிமை நிராகரிக்கப்பட்டாக்களை சொல்றது வந்து லாஸ்ட் கனேடியன்ஸ் அண்ட் லாஸ்ட் சிட்டிசன்ஷிப் அண்ட் லாஸ்ட் சிட்டிசன்ஷிப். இவர்களும் இப்பொழுது மீள விண்ணப்பிப்பதற்கு, குடியுரிமையை பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கு தகமை உடையவர்களாகிறார்கள். ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் வந்து நிற்கலாம், இதில் என்னென்ன அப்படி என்ன மகிழ்ச்சி இருக்கு, இஞ்சானே கல்யாணம் கட்டினாங்க, கூட்டி கொண்டு வந்தானே குழந்தை குட்டியை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ கனவேர் PR எடுத்து சிட்டிசன்ஷிப் எடுத்து போய் பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இங்கேயே பிள்ளைய தான் விரும்புவார்கள். ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுதண்டா, நீ எங்கேயும் பிள்ளையை பெற்றுக்கொள்ளு, இந்த பூமியின் எந்த நிலத்திலையும் பிள்ளையை பெற்றுக்கொள்ளு, நீ கனடாவினுடைய குடிமகனா சிட்டிசனா, அந்த பிள்ளைக்கும் சிட்டிசன். நீ எங்கேயாவது இந்த நாட்டில் போயாவது எந்த குழந்தையாவது தத்தெடுத்து கனடா சட்டத்திட்டத்துக்கிட்ட மாதிரி கொண்டு வா, அதுக்கும் குடியுரிமை தாரம். முதலும் ஏதாவது இப்படி நிராகரிக்கப்பட்டிருக்குதா, நீ மீள ஒரு அப்பீல் பண்ணி விண்ணப்பி, அதுக்கும் குடியுரிமை தர நாங்கள் தயாராகிறோம் என்ற பல மகிழ்ச்சிகரமான திட்டத்தை பில் C3 வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இதை இலகுவா உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். இது பல பேருக்கு வந்து போய் சென்றடைய வேணும். ஏனென்றா எங்கள் ஈழத்தமிழர்கள் பழைய குருடி கதவத்திரவடி என்ற மாதிரி
போனால் தங்குறையில் ஓடி வாரது இஞ்ச போன பிள்ளை தங்கினா பிள்ளை வந்து அங்கே பிறந்தேன்டா சிட்டிசன் ஆகிறாருண்டு இதுன்றது கனவேர் விசிட்டர் விசாவில் வந்தாக்களை கனவேர் பார்த்துருக்கிறேன். விசிட்டர் விசாவில் இங்கே வந்து அகதி விண்ணப்பம் கோர்றது பிள்ளை முதலே 15 வயதாக இருக்கும் இஞ்சி அவசரப்பட்டு முதலாவது பிள்ளையே வளர்ந்து சாமத்தியப்பட்டு எல்லாம் கனவேர் இருக்கும். ஆனால் இஞ்சி அவசரப்பட்டு இன்னும் ஒரு பிள்ளையை உண்டாக்கி வச்சிருப்பினாங்க. ஏனெண்டா பிள்ளை சிட்டிசன் தானே தங்களை அனுப்ப மாட்டோம்ன்ற ஒரு மாயையில் இப்படிலாம் கணக்கு நடந்துருக்கு. இங்கே தமிழாக்கள் செய்த கூத்துக்கள் கணக்க உங்களுக்கு தெரியும். அதாவது பிள்ளைகள் வளர்ந்து பெரியவராகி இருப்பார்கள், அவர்களுக்கு பிள்ளைகளே வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பார்கள். ஆனால் இங்கே வந்து பிறகு ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளார்கள். ஏனென்றால் சில பேர்ட்ட தவறான வழி நீங்கள் பிள்ளையை பெற்றுட்டீங்கன்னா டக்கண்டு உங்களுக்கு நான் தந்து எல்லாம் சிட்டிசன்ஷிப் எல்லாம் பிள்ளைக்கு சிட்டிசன் தானே உங்களுக்கு அனுப்ப மாட்டேன். அப்படியே இல்லை, நீங்கள் கொடுக்குற அந்த வியாக்கியானம் அந்த கேஸுக்கு தான் உங்களை இங்கே தங்க வைப்பானே ஒழிய உங்களோட பிள்ளை பிறந்ததுக்காக உங்களை வச்சிருக்க மாட்டான். இந்த சட்டங்கள் உங்களை தெரியும். அவன் கனடியன் சிட்டிசன் என்றபடியாக உங்களை அக்செப்ட் பண்ணி இங்கே வச்சிருக்க போறீங்க. உங்களோட கேஸ் வலுவாக இருக்க வேண்டும். என்ன நாட்டுக்கு போனால் என்ன பிரச்சனை என்றது அதை விடுவோம் நாங்கள். இப்போ இந்த C3 பில்லுக்குள்ளால அப்படி பயப்படுற ஆக்களுக்கு அங்கேயே போய் கல்யாணத்தை கட்டி போட்டு ஆஃபீஸராக கல்யாணம் கட்டியிருப்பினோம். அப்போ அந்த பிள்ளையும் கல்யாணம் கட்டி கனேடிய குடிமகனைத்தான் கட்டியிருப்பினோம். ஆனால் அங்கே ஒரு 6 மாதம் இருந்து போட்டு இவர் இங்கே வருவார், குழந்தைய பெற விரும்ப மாட்டணும், கற்பமாக்க விரும்ப மாட்டணும். இரண்டா அந்த பிள்ளைக்கு 2 சிட்டிசன்ஸ் கிடைக்காது. இனி பயம் இல்லை, நீங்கள் போய் கல்யாணத்தை கட்டுங்கள், மனசிக்கு பொன்சர போடுங்கள், கற்பமாக்கி விட்டும் பாருங்கள். அந்த குழந்தை அங்கேயே பிறந்தாலும் உங்களுடைய கனேடிய குடிமக குழந்தை தான். அப்போ இனி பயப்படவே தேவையில்லை. ஆகவே இந்த சந்தோஷமான பில் C3 2025 பற்றிய தகவல் அனைவரையும் சென்றடைவதற்கு பகிருங்கள். யூடியூப் தளத்துக்குள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் எந்த நேரம் டிக்டாக்கில் நாங்கள் போட்டு கொண்டு மாட்டோம். யூடியூப்லாம் பல தகவல்கள் வந்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் பகிரப்படும். மீண்டும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.